Hi friends, welcome back to my channel Bish and Me. இன்னைக்கு சூப்பரான டொமேட்டோ புலாவ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்குவோம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட ஒரு 2 பட்டை, ஒரு 4-5 லவங்கம், 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, ஒரு 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேருக்கு இதே அளவு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ செலவெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 முந்திரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரத்து அந்த மாதிரி 3 சில்லி கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழுசாக போடுங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதையும் இது கூட சேர்த்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன், ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி போட்டுக்கோம் இல்லையா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினா 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான், கொஞ்சமாக இருந்தால் போதும். இதில் ஒரு ட்ரிக்கி என்னன்னா, இந்த மாதிரி பிரியாணி புலாவ் அதெல்லாம் செய்யும்போது கொத்தமல்லி கம்மியாகவும் புதினா கொஞ்சம் அதிகமாகவும் போட்டால் அதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வணக்கும் போது எப்பயும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாது. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இது டொமேட்டோ ஜூஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா நைஸாக கையிலேயே பிசைஞ்சு அந்த தொல்லியெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸை மட்டும் வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை டொமேட்டோ ரைஸ்க்கு நம்ம அப்படியே போடுவோம். இதுக்கு புலாவ் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தொல்லியெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி பழம், 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 4 தக்காளி பழம் தான் நான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக புளிப்பு தன்மை வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போது நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றி அந்த ஜூஸை ஊற்றி நல்லா சுண்டிடுச்சு. எல்லாம் நல்லா பாருங்கள், எல்லாம் சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ 1க்கு 2 நான் நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன், பாஸ்மதி அரிசியில். ஸோ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி போதும். இதுக்கு அதிகமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது நமக்கு சாதம் நல்லா உதிரியாக வராது. ஸோ 1க்கு 2ன்ற இதில் போட்ட தண்ணி ஊற்றினா போதுமானது. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அப்புறம் உப்பு கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நிறைய தண்ணி இருந்தாலும் குழப்பம் போயிடும். 1:2 அந்த ரேஷியோவில் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும் சாதம்.
இதை நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கொதிச்ச உடனே தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்போ நம்ம ரைஸ் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸ் ஓரளவுக்கு வெந்து அந்த வாட்டரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு விசில் வரட்டும். அப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் அந்த இதுலேயே ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் சாதம் நல்லா பளபளன்னு வரும். இப்போ ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது ஆவி போட்டுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நார்மல் ரைஸில் செஞ்சது. நமக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும்போது ரைஸும் நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதான், நமக்கு டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போது சூப்பரான சுவையான டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி கூட இதோட சைட் டிஷ்ஷை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.